ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம பரசு அங்கிள் இருக்காரே, பரசு அங்கிள் அவர் போயிட்டு நம்ம ப்ரௌன் மணி கிட்டே போயிட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க, என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு மனஸ்தாபம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்தில்னா 1000 விஷயம் மனஸ்தாபமாக நடக்கும். உங்களுக்கு என்ன அப்படி ஒரு குறைய கண்டிங்கன்னு சொல்லி கேட்க ப்ரௌன் மணி தேவையில்லாமல் வாய்விடாதப்பானா கேட்குறாரா. கடைசியில் பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எல்லாம் நல்லபடியாக போணுச்சுங்க, கடைசியில் திருட 2 பேர் வந்துட்டாங்க. அதில் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியில், அதாவது அவங்க பிள்ளையும் அவங்க மருமக கையிலையும் ஒரு கத்தி பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா இவ்வளோ பெரிய போராட்டத்துலேருந்து மீட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு போய் ஸ்வீட்டு கொடுக்குறேங்கிறீங்க, நீங்கள் வாங்கப்பா மாலை மரியாதை செலுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மாலையை எடுத்து டும் போட்டு வந்தார் பாருங்க. வந்தார் யார் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பா கட்டிக்கிட்டு தாத்தா வந்தாருங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு நிற்கிறது நம்ம முத்துங்க. திரும்பி பார்த்தோன்னே டடன் 2 பேத்துக்கும் பயங்கர ஷாக்காக்கார அப்படிங்கிற மாதிரி. ஓ இவர் தானா அவரு, நீங்கள் தானா அது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இருங்க நான் வீட்டுக்கு போய் மரியாதை செலுத்தி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே வந்தவங்க இங்கே ஒரு பக்கம் பாரு, வசதியான வீட்டில் நான் மருமகளை பிடிச்சிருக்கேன், வசதியான வீட்டில் நான் மருமகளை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம விஜயா. காலில் சலங்கை கட்டின விதமாக இப்போ ஒரு நடக்க போகுதே. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க, மாமா வர சொல்கிறேன்னு கூட்டு வந்து உட்கார வைக்க, என்ன அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களான்னு ரோஹிணி ஒரு பிட்டை போடுது, 1-2 பிட்டா போட்டு வச்சிருக்கேன், இவர் சைலண்ட்டாக இருக்கும் போதே தெரியலையா மாட்டிக்கிட்டாருன்னு, எங்கப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நீயே காமிச்சிக்கிறியாமா அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன சொன்னார் தெரியுங்களா, இவர் மாமா தான், ஆனால் உங்களுக்கு மாமா இல்லையே, அதாவது நம்ம பரசு அங்கிளோட சம்மந்தி இவர், அதுவும் தாய் மாமா பையனுக்குன்னு சொல்லி போட்டு உடைக்க, என்ன சொல்கிறீங்க என்ன உளறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. ஏம்மா கல்யாணத்துலேருந்து தான் கூட்டு வராரு அவர், இப்படி மாட்டிக்கிட்டேம்மா போச்சா சொலம்பு தான், மாமா மறுக்கையா தான்